கவனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் அறவழியிலே போறதா, அறவழி ஒரு எல்லையை தாண்டி அடுத்த கட்டமா போறதான்றது அரசு கிட்ட கையில இருக்கு, அமைச்சர்கிட்ட கையில இருக்கு. நாலு நித்தமும் அத்தனை துறைகளுக்காக உழைத்து கொடுத்த ஊழியர்கள், அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய அவர்களுக்கு 24,000 கோடி இன்றைக்கு ஓய்வூதிய திட்டத்தை மாற்றுவதற்கு அடிப்படை வேறாக இருந்து அமைந்த தோழர்கள். அவர்களுக்கு சம்பள உயர்ல, வாழ்க்கை உயர்ல 11,000 தான். பத்தலையே 11,000 பத்தலையே, வாழ்க்கை மேல ஏறல. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், நுகர்பொருள் வாணிப கழகம் கார்பரேஷனுக்கு எல்லாத்துலயும் சம்பளம் வேற. 23 வருஷம் தான் பென்ஷனும் சேர்ந்துக்கும், 80,000 இருக்கும், அடுத்தடுத்த பெனிஃபிட்ஸ் இருக்கும். எதுவுமே இல்லாம நாளைக்கே எதனாச்சுன்னா குடும்பத்தோட எதிர்கால சின்னாபின்னமா ஆகிற சூழல்ல தொழிலாளிங்க இருக்காங்க. குண்டடிப்பட்டு வெட்டு குத்துக்கு ஆளாயி எல்லாத்துக்கும் ஆளாயும் போராடினா ரைடுன்னு சொல்லி பயமுத்துறதுக்குரிய ஒரே துறை அந்த துறை தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் பயந்து போய் எப்ப தற்காலிக பணி நீக்கும், 6 மாசம் இருப்பானா, 1 வருஷம் இருப்பானா, திருப்பி எப்ப வேலைக்கு வருவான், உணவுக்கு போடுவாங்க, எப்பன்ற பயத்திலே போராடாமலே இருக்கணும். சேர்ந்தாச்சு, கூட்டம் சேர்ந்தாச்சு. மார்ச் 1, 2, 3 ஒரு வாரத்துக்குள்ள தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சுன்னா ஆட்சி இல்லை, அவ்வளவு கண்ட்ரோல் மாறிடும். தேர்தலுக்கு பிறகு இருக்க சரியான காலகட்டம். அரசாங்கம் 24,000 பேர் நல்வாழ்க்கையாக இருந்து அவர்கள் வாக்குகளை பெறுவதற்குரிய நடவடிக்கை எடுக்க போகிறார்களா இல்லையா என்பது தெரியும். தேர்தல் வந்தா தலைக்கணக்கு தானே முக்கியம், வாக்கு கணக்கு தானே முக்கியம். அதானே எதிர்பார்ப்பீங்க. உங்க வாக்கு டாஸ்மாக் ஊழியர்களுடைய பணியாளருடைய வாக்கு உங்களுக்கு தேவையா, அவசியமா என்பதை முதல்வர்கள் முடிவு செய்ய வேண்டும். அது உறுதியான போராட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு சம்பந்தம், தூய்மை பிரயாணம் சம்பந்தமா ஒரு பிரஸ் மீட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்துருவேன், கண்டிப்பா வந்துருவேன். தலைவர்கள்லாம் இங்க இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, பாக்குறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கு, எழுச்சியா இருக்கு. இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. சரி, வந்து பார்த்துட்டு பேசி திருப்பி வந்து நிறைய தலைவர்கள் அர்ப்பணிப்பு மிக்க பல்வேறு சங்கத்தில் இருக்காங்க. ஒரு சங்கத்துல இல்ல, ஒரு சங்கத்துக்குரியது மட்டும் இல்ல இந்த போராட்டம். நிச்சயமா 12 சங்கம் இருக்குன்னா 12 சங்கத்துக்குரியதான் இந்த போராட்டம். அந்த விதத்துல கூட்டம் சேர்ந்தாச்சு. இப்ப கூட காவல்துறை கிட்ட ஒண்ணு சொன்னோம், ஏங்க 2:30 மணி வரைக்கும் இங்கே விடுங்க, அமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்த பிறகு கூட கைது பண்ணிக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயங்கினாங்க, யோசிச்சா திருப்பி ஒண்ணு சொன்னாங்க, சார் இப்படி இருந்தா எல்லாருமே கேட்பாங்க, ரொம்ப தூரம் அனுப்பாம என்ன பாத்துக்கிறோம், பக்கத்திலே வச்சுக்கிறோம், சாப்பாடு பேச்சுவார்த்தை அனுப்ப முடியுமான்னு பாக்குறோன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். அமைதியாவே இருந்தது நல்லதா இல்ல ரோட்ல உட்கார்ந்து உருள்றது நல்லதான்னு சேர்த்து யோசிச்சுக்கோங்க. ஒரு எல்லையை தாண்டி போனா அதான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அனைத்து தொழிற்சங்கங்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தா சென்னையில் 10 இடமோ 20 இடமோ சொல்லாம இறங்கி மறியல் பண்றதுக்குரிய கெப்பாசிட்டி எல்லாரும் இருக்கு நான் நினைக்கிறேன். அது அமைச்சர் வீடா, முதல்வர் வீடா, தலைமை செயலகமா, இல்ல எந்தெந்த இடமான்றத நம்ம அத்தனை தொழிற்சங்களும் சேர்த்துதான் முடிவெடுப்போம், தனியா முடிவெடுக்க போறதில்ல. பட் அப்படி சொன்ன இந்த கூட்டம் செய்யறதுக்குரிய வலிமை வாய்ந்த கூட்டம் நம்புறோம். அடுத்த கட்ட முடிவுகளை அனைத்து தொழிற்சங்களும் சேர்ந்து எடுப்போம். தலைவர்கள் இருக்காங்க, திரும்ப வந்து தொடர்பு. நன்றி.